அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோல்வி பயத்தின் காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார். சமீபத்தில் திருச்சிக்கு போய் அங்கே உள்ள ஒரு சர்ச்சில் மண்டிட்டு நடந்துக்கிட்டு வந்தாப்புல. இப்போ என்னன்னா அடுத்த ஸ்டண்ட்டு, அந்த கோயிலுக்கு போயிருக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள் விடாமல் துரத்துறானுங்க. இங்கே பாருங்க, அவரும் ஜாலியாக ஹாய் அப்படின்றாப்புல. எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பா இப்படிலாம் வராதிங்கப்பா அப்படின்னு சொல்லலாம்ல, சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்கே பாருங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க, நாய்க்கு பிஸ்கட் போட்டால் ஓடி வர மாதிரி. திருச்சிக்கு போய் மண்டிட்டது வாக்கு பிச்சைக்காக அப்படின்னா, இந்த கோயிலுக்கு இப்போ போயிருக்கிறது வந்து பயத்தில். விஜய் பயந்து போய் இருக்காப்லங்க, கதறு மோட்டில் இருக்கோம் நம்ம. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையும் பண்ணியிருக்காப்லையா விஜய். என்ன பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார பூஜை. இந்த பூஜை எதுக்காக பண்ணுவாங்கன்னு பாருங்க, ஹைலைட்டே அதுதான். எதிரிகள் மற்றும் தீய சக்திகளை அழித்து வழக்கு தொல்லைகள் பொண்டாட்டி போட்ட வழக்கு மற்றும் நோய்களிலிருந்து என்ன நோயாக இருக்கும் விடுபட செய்யும் மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை இதுவாகும். இது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வெற்றி, மன உறுதி மற்றும் தைரியத்தை அருளுகிறது. கடன் தொல்லை மற்றும் தொழில் நஷ்டம் நீங்குவதுடன் இருக்குமோ, ஒருவேளை கடன் தொல்லை இருக்குமோ, தொழில் நஷ்டம்னா கரியரின் உச்சம் இல்லையோ, அப்போ எல்லாம் பொய்யா. செவ்வாய் தோஷ நிவர்த்தி கிட்டும், உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். ஆகவே இந்த மாதிரி காரணங்களுக்காக எல்லாம் வந்து இந்த பூஜை செய்வாங்களாம். என்ன சத்ரு சம்ஹார பூஜை. அதனால இவரும் பண்றாப்லையா. கொள்கை தலைவர் யாரு? தந்தை பெரியார் அவர்கள். சரி, இதெல்லாம் பண்றது இருக்கட்டும், ஆனா கடைசியா தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு நேரில் போய் மரியாதை செலுத்தினது எப்போ அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஞாபகமே இல்லை. தீய சக்திகளை அழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜை அப்படின்னா, இது விஜய்க்கு எதிராக செய்யக்கூடிய பூஜையாச்சே அப்படின்னா என்ன இது? அவனுக்கு எதிராக பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கான். 41 பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்தவன் தானே தீய சக்தி. வேற யாரு தீய சக்தியா இருக்க முடியும்? திருச்செந்தூருக்கு மட்டும் போகல, அடுத்ததான் நாளைக்கு சீரடிக்கு போறாப்ல. நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு டான்னு போக போறாப்ல சீரடியில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு. ஒரே கோயில் குளோன்னு ஏறி சுத்திக்கிட்டு இருக்காப்ல பாருங்க. இந்த நேரத்துல பிரச்சாரத்துக்கு போறப்ப கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்தாப்ல, கடைசி நேரத்துல கூட. அதுலயும் பாத்தீங்கன்னா சில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகிறப்பெல்லாம் வரல. அதுக்கு 1008 காரணத்தை சொல்லி வீட்டுல லீவ் போட்டு உட்காந்துட்டாப்ல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கண்டினியூஸா கோயிலுக்கு போறாப்ல, நேத்தைக்கு நாளைக்கு இன்னைக்குன்னு. இதுல கொள்கை தலைவர் தந்தை பெரியார் வேற. நம்ம எப்படி சொன்னா மூக்கால அழுவானுங்க. மூக்கால அழுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மூக்கால அழுவானுங்க. இல்லை, எங்கள் தலைவர் வந்து மாநாட்டிலையும் சொல்லிட்டாரு, தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது கொள்கையை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார் தெரியுமா அப்படின்னு மூக்கால அழுவானுங்க. நம்ம இவனுங்களுக்கு உட்கார்ந்துருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாதுங்க, அப்படியே கலாய்ச்சிட்டு போயிட வேண்டியதுதான். ஏற்கனவே பல தடவை விளக்கம் கொடுத்தாச்சு, திரும்ப அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணும் மையத்தில் விஜய் ரசிகர் ஒருத்தர் ஜனநாயகன் படத்தை அங்கே வச்சே பார்த்துருக்காப்புல. இப்போ அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்காப்புலங்க. அந்த நபர் கைது செய்யப்பட்டது எப்படி நினைக்கிறீங்க? தன் கையாலேயே தனக்கு ஆப்பு சொருகிட்ட விதமா தன் கையாலேயே வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்காப்புல. இங்கே பாருங்க, யூவா இஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு போட்டு ஓட்டு பெட்டி வர்ற இடத்துல கூட நம்ம தளபதி என்ட்ரி தான் மம்மே மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற லேப்டாப்பை அப்படியே வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காப்புல. இதெல்லாம் பெருமைன்னு நினச்சி போட்டிருக்காங்க. இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆனப்போ நானும் இதே தான் சொன்னேன். அந்த படத்தோடைய லிங்கை கேட்டு அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகா காரணங்க தான், விஜய் ரசிக குஞ்சுகள் தான். ஒரு பக்கம் ஒரு ஓரமாக போய் லிங்கை கேட்டுக்கிட்டு லிங்க் குடும்பமேன்னு கேட்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புரட்சிகரமாக பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இப்படிலாம் பண்ணலாமா? எப்படி இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்படி லீக் பண்ணி விட்டுட்டீங்களே படுபாவிகளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. எவ்வளோ தற்கொலையாக இருந்தால் ஒருத்தன் இப்படி ஒரு பதிவை நம்ம போட்டால் வசமாக சிக்குவோம் அப்படின்றது தெரிஞ்சும் அதை பண்ணுறான் இல்லையா? அப்போ இப்படி இருக்கிறவனுங்களை தற்கொலைகள்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? இப்போ எனக்கு என்ன கேள்வி எழும்புதுன்னா, இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்ததுனால இந்த நபரை கைது பண்ணியிருக்காங்களா, இல்லை கட்டுப்பாட்டு அறையில் இருக்கிறப்போ படம் பார்த்ததுனால கைது பண்ணாங்களா? இந்த தற்கொலை தலைவன் தாவேகா தலைவன் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு சைமன் செபாஸ்டியன்ற ஒரு கேரக்டரு அட்ரஸ் இல்லாமல் போயிருச்சுங்க. விஜயோடைய அரசியல் வருகைக்கு முன்பு சைமன் செபாஸ்டியனுக்கு இருந்த அந்த மீடியா வெளிச்சம் இருக்கு பாருங்க, அதோட லெவலே வேற. எங்கே போனாலும் சைமன் செபாஸ்டியன் செய்தியாளர் சந்திப்பு, சைமன் செபாஸ்டியன் அப்படி பண்ணார், சைமன் செபாஸ்டியன் இப்படி பண்ணாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த சைமன் செபாஸ்டியனுடைய நிலைமை பரிதாபம். மீடியா வெளிச்சமே இல்லை, போகிற இடமெல்லாம் புலம்பி தள்ளுறாப்புல. ஐயோ பாவம். அதில் ஒரு காணொளி இப்போ நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், சமீபத்தில் பேசின ஒரு காணொளி.
இப்போ பார்த்தீங்க, இப்போ நீங்கள் அண்ணன் கமலஹாசன் வரலை, நான் இன்னும் ஒரு படி மேலே ஏறி இருப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என் தம்பி விஜய் வந்து குறுக்க வரலைன்னா மொத்த ஆட்டமே என் பக்கம் தான் இருந்திருக்கும். அப்போ இது என்ன நினைக்கிறேன், இப்போ எப்படி பண்ணுறது? ஒவ்வொரு காலம் எடுத்து வைக்கும் போதும் ஒருத்தர் வரும்போது நாங்கள் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் எல்லா வலுவையும் ஊண்டி எழும்போது ஒருத்தர் வந்து அழுத்திக்கிட்டே இருந்தா எப்படி? ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டோம், எங்களுக்கென்று எதுவுமே இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வீழ்த்தப்பட்ட இனம். நீ எந்த இனம்டா? சங்கி என்றால் சக நண்பன்னு சொல்றவன் நீ தமிழினமா? பாப்பான்னா யார் தெரியுமா? அவன் அனைத்து உயிர்களையும் சமமா பார்ப்பான். அதனால தான் அவன் பேர் பாப்பான்னு சொன்னவன். நீ தமிழினமா? எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்றாப்புல. இன்னும் விஜய் பேசுகிற மாதிரியே இருக்குது. எல்லா வழிகளையும் தாங்கிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. என்னத்தை இழந்தாங்க இவங்கெல்லாம்? நல்ல சொகுசு காரு, லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்து ஒரு பெரிய வீட்டில், அந்த வாடகையும் பார்த்தீங்கன்னா அணில் குஞ்சுகள். இவனுங்க இது எப்போ பாரு அணில் குஞ்சுகள்னு சொல்லி தாவேக்கா அணில் குஞ்சுகள்னே வருது. நாம் தமிழர் தம்பிகள் சோம்பிகள், அந்த பழைய சோம்பிகள், அவனுங்கள்லாம் சோம்பிகள். அந்த சோம்பிகளுடைய காசில் தான் வீட்டு வாடகையுமே செலுத்தப்படுது. கொடைக்கானலில் சொகுசு வீடு, செலவுக்கு காசு கையேந்தி குடங்கள் உறவுகளே அப்படின்னு சொல்லி கையேந்தின உடனே அங்கேருந்து வரப்போகுது. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. என்னத்துக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லா வழியையும் தாங்கிட்டு இருக்கோம்? எதுக்கு இப்படிலாம் சொல்லணும்? என்ன சோத்துக்கு வழி இல்லாமல் தெருவிலையாக கிடக்குறீங்க? எப்படியும் டெபாசிட் கூட தேராதுன்னு இவனுங்களுக்கு நல்லாவே தெரியும். தோத்ததுக்கு பிறகு வந்து நின்றுக்கிட்டு வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. அப்பா, இதை சொல்லி எவ்வளோ நாளாச்சு. இப்படி தானே சொல்லுவீங்க? வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. வாங்க எல்லாம் குதிங்க, என் பின்னாடி அண்ணன் வந்து குதிக்கிறேன், எல்லாரையும் என் பின்னாடி வந்து குதிங்க. இப்படி சொல்லி போட்டு தம்பிகளை நல்லா ஓட்ஸ் சாப்பிடுங்கடா, நல்ல ஜிம்முக்கு போய் பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்கடா, நம்ம உடல் வலிமையாக இருக்கணும்டா, நல்லா மாட்டுக்கறி கோழிக்கறி நல்லா கல் குடிங்க, இப்படின்லாம் தான் சொல்லி தம்பிகளை வந்து அப்படியே படைமாற்றி விட போகிறாரு. இதுக்கு எதுக்கு வீழ்த்தப்பட்ட இனம், எங்கள் இனம் வந்து சரிஞ்சிருச்சு வீழ்ந்துருச்சு எதுக்கு சொல்கிற? உன்னுடைய அபிமான இனம்ன்றது பாப்பான் இனம். நீ அங்கே போய்க்கோ, இங்கே வந்துடாத. தமிழர்கள் இனத்தோட நீ சேராத, நீ சேரவும் மாட்ட, நீ தேவையில்லை எங்களுக்கு. எல்லாம் வீராதி வீரே சூராதி சூரன்னு மேடையிலலாம் பேசிவிட்டு இங்கே வந்து நின்று எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது என்னன்னு. ஏதோ பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டையை இடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல, பிராமண கடப்பாறை என்னாச்சு? வளைஞ்சிருச்சா? இந்த கடப்பாறை என்னதான் ஆச்சு? திமுக ஒழிப்பேன், திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க, எவனா இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவனுடைய பருப்பு வேகாது. அவனும் அவனுடைய அரசியலும் தான் நாசமாக போகுமே ஒழிய திமுகவை ஒன்றுமே பண்ண முடியாது. அறிவாலயத்தில் இருக்கிற செங்கலை எல்லாம் ஒன்று உருவி எடுக்கிற வரைக்கும் இந்த அண்ணாமலை இங்கே இருப்பான்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இன்னொரு லூசு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கேஸ் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. கட்சியுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து தூக்கிட்டாங்க RSS. எங்கப்பா அந்த ஆட்டோக்கார தம்பி செங்கலை ஏதோ உருவாப்பலன்னு சொன்னாப்புல, செங்கலெல்லாம் வந்து உருவலையான்னு எல்லாரும் கேட்டாச்சு. ஆனால் ஆள் அட்ரஸ் எங்கே இருக்காப்புலனே தெரியாமல் போயாச்சு. திமுகவை ஒழித்து கட்டுவேன், திராவிடத்தை ஒழித்து கட்டுவேன்னு சொல்கிற எவனா இருந்தாலும் சரி, விஜயோ சைமன் செபாஸ்டியனோ அண்ணாமலையோ எவனா இருக்கட்டும், எவனாலையும் ஒரு ஆணியை கூட கழட்ட முடியாது. கடைசியில் சைமன் செபாஸ்டியன் இப்போ உட்காந்து அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிற இந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படுவார்கள். திமுகவை ஒழித்து கட்டுவேன் என்று சொல்கிற எவராக இருந்தாலும், அதுவும் பிராமண கடப்பாறையை கையில் இருப்பேன், திமுக ஒழிச்சு கட்டுவேன், திராவிடத்தை ஒழிச்சிருவேன், தந்தை பெரியாரே எங்களுக்கு ஒரு மண் தான், பெரியார் மண் கிடையாது இது, பெரியாரே ஒரு மண் தான் எங்களுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த சைமன் செபாஸ்டியன். நம்ம கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பஞ்சு மிட்டாய் நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சு போயிரும் பாருங்க, அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சின்ற ஒன்று இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில. சரி, இப்போ விஜய் வந்துட்டாங்க, கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க, அதனால நாங்கள் வீழ்த்தப்பட்டு விட்டோம், நாங்கள்லாம் எந்திரிக்கிற நேரம் பார்த்து எங்கள் மண்டையிலே கொட்டி உட்கார வச்சிடறாங்களே, என்ன இது இப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ இவர் அரசியல் பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்னால் யாருமே வரக்கூடாதா? அப்போ யாருமே தேர்தலில் நிற்கக்கூடாதா? யார் வந்தாலும் அவங்க கூட மோதி வெல்றது தான் வீரனுக்கு அழகு. எனக்கு போட்டியா இவங்க வந்துட்டாங்க, எனக்கு போட்டியா அவங்க வந்துட்டாங்க, அங்கேருந்து இவங்க வந்துட்டாங்க, இங்கேருந்து இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறது என்ன இது? நீ செய்கிற அரசியல் மக்களுக்கானது தான், இந்த மண்ணுக்கானது தான் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு நல்லாவே வாக்களிச்சிருப்பாங்களே, உன்னை ஆதரிச்சிருப்பாங்களே. நீ பார்ப்பன கடப்பாறையை கையில் எடுத்து திராவிட கோட்டை இடிப்பேன்னு சொல்லுவ, தந்தை பெரியாரே ஒரு மண் தான்னு சொல்லுவ, திராவிடத்தை ஒழித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவ, உனக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்களா? இந்த மண்ணுக்கான அரசியலை நீ பண்ணா மட்டும்தான் உனக்கு வாக்களிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான மக்களாக்கும். யாருக்கு வாக்களிக்கணுன்றதை விட யாருக்கு நம்ம வாக்களிச்சிடவே கூடாதுன்ற தெளிவு மக்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எவனெல்லாம் என்னென்ன கருத்துக்கள் சொல்றான்,
பார்ப்பன கடப்பாறைன்னு சொல்றானா, சங்கி என்றால் சக நண்பன்னு சொல்றியா நீ, பாப்பான்னா அனைவரையும் சமமா பாப்பான்னு சொல்றியா நீ, அப்பன்னா நீ பார்ப்பன கைக்குள்ளிட, உனக்கு ஓட்டு போட முடியாதுறான்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா விஜய் வந்து சேர இருக்காப்ல. இப்ப விஜய்க்கு வாக்களிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மக்கள் அடுத்த தேர்தலில் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துல விஜயோடைய சுயரூபம் அப்படியே வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரிய வரும். இப்பவே நிறைய மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னும் ஏதாவது ஒரு மாற்றம் வேணும், அதனால விஜய்க்கு போடலாம். விஜய் நல்லவர் தான், தந்தை பெரியாருன்னு சொல்றாரு, அறிஞர் அண்ணான்னு சொல்றாரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றுகிறார், ஆகவே அவர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைக்கூலியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை இப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜய்க்கு வாக்களித்தவங்க நிறைய பேர் அடுத்த தேர்தலில் மாறிடுவாங்க. பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.